மாயமான குதிரை. ஒரு முறை வனத்தில் சரோஜா என்ற சிறிய பையன் இருந்தான். அவனுக்கு விலங்குகள் மற்றும் பறவைகள் மிகவும் பிடிக்கும். அவன் தினமும் வனத்திற்குச் சென்று தனது நண்பர்களான குரங்குகள், மயில்கள் மற்றும் முயல்களுடன் விளையாடுவான். ஒரு நாள் சரோஜா வனத்தின் உள்நோக்கி செல்லும் போது. ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஓர் அழகான, கம்பீரமான குதிரையை கண்டான். அந்த குதிரை வெள்ளை நிறத்திலானது. அதன் கண்ணில் ஒளிரும் முத்துக்கள் போல இருந்தது. சரோஜா அந்த குதிரையை அணுக அது பேச ஆரம்பித்தது. நான் ஒரு மாயமான குதிரை. என் பெயர் சிந்தி. நீ என்னை கண்டது உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றது. சரோஜா ஆச்சரியத்தில், நீ மாயமானவா? என்ன செய்ய முடியும்? என்று கேட்டான். சிந்தி குதிரை புன்னகையுடன், நான் உனக்கு 3 மந்திர விருப்பங்களை வழங்குவேன். ஆனால் அவை நல்லவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றது. முதலாவது விருப்பத்தில் சரோஜா தனது வீட்டிற்கு எல்லா நேரத்திலும் நல்ல சத்தான உணவுகளை உருவாக்க விரும்பினான். சிந்தி அவன் விருப்பத்தை நிறைவேற்றியது. சரோஜாவின் வீட்டில் இனி எப்போதும் உண்ண விரும்பும் உணவுகள் மழை போல குவிந்தது. இரண்டாவது விருப்பத்தில் சரோஜா வனத்தில் உள்ள அனைத்து விலங்குகளும் பாதுகாப்பாக வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். சிந்தி இதையும் செய்துவிட்டது. வனத்தில் உள்ள அனைத்து விலங்குகளும் இனி ஒருவரையொருவர் அன்பாக அணுகினார்கள். இறுதியாக சரோஜா தனது சிந்தி குதிரை எப்போதும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் சிந்தி இதற்கு, நான் நீ உனக்கான நேரத்தில் மட்டும் வருவேன். மற்ற நேரங்களில் நான் வனத்தின் காவலாளியாக இருப்பேன் என்று சொல்லி மறைந்துவிட்டது. இன்னும் பல நாட்களுக்கு சரோஜா சிந்தியை அழைத்து மந்திரம் பயன்படுத்தி அனைத்து நண்பர்களுக்கும் உதவினான். அவனது அன்பும் கருணையும் சிந்தி குதிரையின் மாயவலிமையுடன் இணைந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொண்டு வந்தது.